திரு தங்கவரதராஜன், மத்திய அரசு விருப்பு வெறுப்புகளை கடந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசா இருக்கணும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது நீண்ட காலமா திமுக கூட்டணின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கு அதை மறுபடியும் முதலமைச்சர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது வணக்கம் தமிழரசன், இது இது வியப்பு கிடையாது. இன்னைக்கு மாறுகின்ற அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடி இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கு. நாங்க எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்கின்றா, திமுக ஆட்சிக்கு வந்தாவே கள்ளச்சாராயம் ஆறா பெருக்கெடுத்து ஓடுன்னு சொல்லுவோம். கொலை கொள்ளை தனி எந்த ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கும்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதை நடந்துட்டு தான் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு கள்ளச்சாராய கொலை இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்குங்க. இது கள்ளச்சாராய கொலை இல்ல, இந்த அரசாங்கமே ஏற்படுத்தின கள்ளச்சாராய கொலை. இதுல எவ்வளவு தலித் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார், எவ்வளவு மக்கள் தலித் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு அது போல இன்றைக்கு ஒரு தலித் ஒரு கட்சியை சார்ந்த தலைவர், ஒரு மாபெரும் தலைவருங்க, அந்த தலைவருடைய கொலை இன்றைக்கு இதுக்கு அது இது தமிழகமே கொந்தளிச்சிருக்குது. இதையெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர், எங்களுடைய இளம் தலைவர் திரு அண்ணாமலை கடுமையாக இந்த அரசாங்கத்தை சாடுகிறார். இன்னைக்கு மக்கள் குரலாக பிரதிபலிக்கிறார். இன்னைக்கு வேண்டுமெல் பற்றி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே என்ன அறிக்கையா வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன நடவடிக்கைன்னு கேட்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தலித் மக்கள், தமிழக மக்களுக்காக எங்களுடைய தலைவர் பாஜக போராடுறது. அதை இன்றைய மக்கள் மக்களுடைய குரலாக திமுக அரசாங்கம் பாஜக மீது ஒரு இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாம எங்கள்கிட்ட திசை திருப்பது. இதுதான் அந்த வர. இப்ப சொன்னார் சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த மாற்றாந்த போக்குவரத்தை, அதான் உங்களோட தோழிகள்லாம் மறைக்காங்க சார். நீங்க தொழில்துறை, அதாவது இன்னைக்கு முதல்வர் பேசல என்னெல்லாம் இருக்குதுன்னா, நாங்க சொல்றோம், நீங்க தொழில் முதலீடு ஏற்படுத்த எத்தனை இருந்தீங்க, நீங்க 7 இருந்திருக்கீங்க. நீங்க இது போல இன்னைக்கு மணல் கொள்ளை எவ்வளவு நடந்திருக்கு? 4500 கோடி ரூபாய் மணல் கொள்ளை கடுமையா நடந்திருக்குதா இல்லையா? இன்னைக்கு சரி இல்ல திரு தங்கவரதராஜன், இல்ல நான் நீங்க தொடக்கத்துல உங்க குற்றச்சாட்டு வைக்க நான் அனுமதிச்சுட்டு நான் குறிக்கிடவே இல்லை. ஓகே, நான் தலைப்புக்குள்ள பேசலாம் நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ 1 ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு 29 பைசா தான் கிடைக்குது அப்படின்னு அவங்க நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாம இப்ப எய்ம்ஸ் அதுக்கு அடிக்கல் நாட்டி அந்த அடிக்கல்லோடு அப்படியே நிக்குது. ஆனா அதற்கு பிறகு அடிக்கல் நாட்டப்பட்ட வட மாநிலங்களை சேர்ந்த எய்ம்ஸ் எல்லாம் திறக்கப்பட்டு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. மெட்ரோ 2ஆம் கட்ட நிதி, அவர் சொன்ன மாதிரி சட்டப்பேரவையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. 12,000 கோடி நாங்க ஒதுக்கி இதை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு இன்னைக்கு மெட்ரோவை தான் முதலமைச்சரும் குறிப்பிட்டு பேசுறாரு. சோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க குற்றம் சாட்டுவதற்கே இடம் இல்லாம போயிரும்ல. அது ஏன் மத்திய அரசு செய்ய மாட்டேங்குதுங்கிறதான் கேள்வி. அதாவது எதற்காக சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு, மத்திய அரசு நிலைப்பாடு சார், ஒரு மாநிலம் பின்தங்கினா அந்த நாடு முன்னேறாது என்பது கொள்கை சார். அதான் எங்க திமுக பாடம் எடுக்க வேண்டியது இல்லை. இவர்களோட எங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி, இவர்களுக்கு ரோக்க அதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்படி கேட்கிறேன் என்ன கேள்வி சார், இன்னைக்கு திமுக ஒட்டுமொத்த ஆட்சியில 5 மருத்துவக் கல்லூரி தான் சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள், பாஜக. நீங்க ஒரு எய்ம்ஸ் வச்சு சொல்றீங்க, எய்ம்ஸ்ல அடிப்படையில இருந்து பாத்தீங்கன்னா அது மாநில அரசாங்கம் நில கையகப்படுத்தி கொடுத்ததில்லை, நில எங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்தது, இதுல ஏற்பட்ட தாமதங்கள் அல்ல சட்ட சிக்கல் தான். எதுவும் கிடையாது. சொன்னீங்க மெட்ரோ விஷயத்தை பாரு சார், மெட்ரோ விஷயத்தை என்ன சொல்றீங்க சார்? நான் என்ன சொல்றேன் சார், ஒரு இடத்துல நீங்க மத்திய அரசாங்கம் அனுமதியை கொடுக்காம நீங்க நிதி ஒதுக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு, சட்டப்பேரவையில தங்கம் தென்னர் சொன்ன வார்த்தைகளே நான் படிக்கிறேன். மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு 2021 முதல் 3 ஆண்டு காலமாக ஒப்புதல் அளிக்காமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு 2022ஆம் ஆண்டில் நாக்பூர், கொச்சி ஆகிய 2 மாநிலங்களின் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் 2023ஆம் ஆண்டு குருகிராம், புனே மெட்ரோ திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இது நியாயமற்ற செயல். இருந்த போதிலும் இத்திட்டத்திற்கான செலவினையும் 12,000 கோடியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. அதாவது 3 வருஷமா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு பிறகு வந்த 4 மாநகரங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்கன்னா நாங்க வேற என்ன செய்ய முடியும்னு கேட்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க அது சொல்றீங்க, அதுல 50 விழுக்காடு சதவீதம் ஜப்பானோட போன ஒப்பந்தத்துல மெட்ரோ ரயில் பங்கு கேரண்டி கொடுத்தது மத்திய அரசாங்கம். அதையும் நீங்க நடுவில் வச்சுக்கணும். நான் என்ன கேக்குறேன், இப்ப ஒரு விஷயத்துக்கு ஒரு அது உங்க கடமைன்னு கேக்குறாரு. குறிக்கிறது நான் என்ன சொல்றேன், அதுல என்னென்ன கொலிஸ் இருக்குன்னு நிச்சயமாக அமைச்சரவை இது பண்ணும். அப்ப நான் ஒதுக்கிறீங்களா சார்? கோயம்புத்தூர்ல மெட்ரோ இன்னும் ஏன் சார் நடைமுறைப்படுத்தாம நடக்குது? நீங்க ஒப்பந்தக்காரர்கள் நீங்க அதிகமா
கேட்டு இல்ல அண்ணன் தவறான தகவல் சொல்றீங்க. கோயம்புத்தூர்ல ஒப்புதல் கொடுக்கலங்கிறாரு. அண்ணன் வரதராஜன் தவறான தகவல் சொல்றீங்க. வரதராஜன் உரிய நேரத்துல இல்ல தவறான தகவல் சொல்றீங்க. தவறான தகவல் சொல்றீங்க. நீங்க வந்து மாநில புறக்கணிக்கிற சொல்லக்கூடிய இல்ல தவறான தகவல் சொல்றீங்க. மிக தவறான தகவல். பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே உங்களுடைய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார். என்ன இருங்க சரி சரி. கோவை மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மெட்ரோ ரயிலுக்கான அந்த ஒப்பந்த அந்த திட்ட வரைவுக்கு இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கல. இந்த நொடி வரை கொடுக்கல. நீ ஒப்பந்தத்துக்கு போயிட்டீங்க. சரி ரைட். வரதராஜன் அந்த திட்ட வரைவு கொடுக்கல. ஓகே அவர் ஒப்பந்தத்துக்கு போயிட்டீங்க. அவர் சொல்லிட்டு அது போல சொல்லிடுறேன். சொன்னாரு அது மாதிரி தேசிய சார் அதாவது இந்த பெருத்தாள் சுவிட்சில இந்த மக்கள்கிட்ட வைக்காதீங்க சார். நான் என்ன சொல்றேன், நீங்க தானே சார் நிதி கமிஷன் பரிந்துரைப்படி இந்த எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன சொல்லியாச்சு, பாப்புலேஷன் வெயிட்டேஜ், ஜாக்கிரதைகள், அதே போல வந்து அதே போல என்னது வளர்ந்த மாநிலங்கள் வந்து பீமார் ஸ்டேட் அப்படி இந்த அளவுகளை தான் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதை தெரிஞ்சுமே நீங்க வேண்டும் என்று தூங்குறவங்க எழுப்பிடுறான், தூங்குறவங்க நடிக்கிறவங்க வந்து பண்ண முடியாது. இப்ப நீ கேட்டீங்கல்ல, இப்ப இந்த மாநில நோக்கம் அது கிடையாதுங்க. இந்த பினான்ஸ் கமிஷன் பரிந்துரைப்படி இந்த அளவுகளை எல்லாம் வச்சுதான் அதை மீடு பண்றாங்க. அப்படிதான் சொன்னேன். இப்ப அப்படி பார்த்தா நீங்க ராஜீவ்காந்தி தெளிவான பதிலே சொல்லலையே. கோயம்புத்தூர்ல இருந்து வரதெல்லாம் எடுத்து அங்க ரெவன்யூ அதிகமா வருது. இல்ல அவர்தான் கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ல சில விளக்கங்கள் கொடுத்தார்ல, அது உங்களுக்கு போதுமானதா இல்லையா? வேணா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அரசமைப்பு சட்டத்தின் வழியா சில விளக்கங்கள் கொடுத்தார்ல ராஜீவ்காந்தி, அது உங்களுக்கு போதுமானதா இல்லையா? இல்ல அது வந்து சரியில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லங்க, அரசியலமைப்பு சட்டத்துப்படிதான் இந்த இது பகிர்வு நடக்குது. நாங்க மறுக்க மத்திய அரசு செய்துன்னு சொல்றோம். என்ன சொல்றாரு, பேரிடர் நிதி எல்லாம் ஒதுக்க மாட்டேன் சார். இந்த நீங்க உங்க கூட்டணி ஆட்சியில காங்கிரஸ் திமுகவும் நீ சேர்ந்து 10 ஆண்டுல நீ பேரிடர் நிதி ஒதுக்கினது வந்து 60,000 கோடிங்க. அவங்க கொடுக்கல சார், அது உண்மைதான். இல்ல காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இவங்க கேட்ட நிதியை ஒதுக்கல, அது உண்மைதான். அப்ப பாஜகவும் அதை ஒதுக்கலாங்கும் போது அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஒண்ணு இல்ல சார், சிம்பிளா கேட்கிறேன். இந்த அரசியல் கூட வேணாம், நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரே ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை மதிக்கிறது, தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக நினைக்கிறது, ரொம்ப மனசுக்கு நெருக்கமா பிரதமர் மோடி நினைக்கிறாருன்னா நீங்க இந்த ஒரு 5 வருஷமா நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம்னு பட்டியல் போடுறீங்க, அடிக்கடி தமிழ்நாடு வரீங்க, தமிழர்களின் மொழி பண்பாடை பத்தி அதிகமா பேசுறீங்கல்ல, அதுக்கான ரிசல்ட் ஏன் தமிழ்நாடு மக்கள் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? தமிழர் சார் பாருங்க, நீங்க எங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழகத்துல பாஜக பிரதிநிதி பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாதுங்க. 2014 ஒரு எம்பி தாங்க, 2019 எம்பி தாங்க. ஆனா நாங்க வந்து பாருங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 12 ஸ்மார்ட் சிட்டினா அதே 12 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன செய்யறோம், நான் கேட்கவே இல்லை. இல்ல வரதராஜன், இல்ல நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகல. இதை நம்ம வருஷ கணக்கா விவாதிக்கிறேன். நான் என்ன சிம்பிளா ஒரு பதில் தான் கேட்கிறேன். நீங்க ஒரு 5 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி பல பட்டியல் பல விவாதம் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பாஜகவோ கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அதிகமா விவாதிச்சிருக்கிறோம்ல, அது ஏன் மக்கள் கிட்ட போகல? ஏன் இந்த முறையும் உங்களுக்கு அந்த வெற்றியை மக்கள் கொடுக்கலன்னு கேட்கிறேன் சுருக்கமா. அதாவது ஒரு தேர்தல் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு முதல்வர் சொன்னது கூட வேடிக்கை. இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை வந்து இறந்த கட்சி திமுக. அதை விட்டுலாம் வரதராஜன், அதை நான் திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட நான் கேட்கிறேன், வாக்கு சதவீதம் ஏன் குறைஞ்சிருச்சு? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், வெற்றி ஏன் வரல? இப்ப முதல்வர் சொல்வது நியாயமானு கேட்கிறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு எங்களுடைய வாக்கு சதவீதம் 2 இலக்க தாண்டி இருக்கிறோம். 11.5 வந்திருக்கோம். கூட்டணி 18. இதை கட்டின ஒரு 5 சார், இன்னும் ஒரு 8 விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சி அமைப்போம். எங்க கூட்டணி ஆட்சி அமைக்க நாங்க சொல்றோம். நன்றி, பார்க்கலாம் எதிர்காலத்துல பார்க்கலாம். ரைட், நன்றி. தங்கராஜன் சொல்லுங்க, இப்ப உங்க பதில சொல்லுங்க சார். உண்மையா வந்து திரு காங்கராஜ் இல்ல அந்த வார்த்தை அவர் பின்வாங்கிட்டாரு. ஓகே ஓகே, நம்ம சப்ஜெக்ட் சொன்னாரு. வாதம் புரியுது சார். அதை குறித்து சரி, ஓகே சப்ஜெக்ட் வாங்க. இன்னைக்கு சார் நீங்க அதான் சொன்னீங்க, நீங்களும் சொன்னீங்க, தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது, தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது, பல முறை சொல்லியாச்சுங்க. அதான் நீங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பு வந்துங்க இந்த பிரிவினவாதத்தை கொடுத்திருக்காங்க. நாங்க நம்புறோம். நீங்க எங்களை கேட்டா தமிழ்நாட்டு நம்பர் இல்லன்னு சொல்றீங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிறது பிரிவினைவாத பேச்சு.
அந்த அளவுக்கு நம்ம முழுமையா ஆட்சி கொடுத்திருக்காங்க, உங்களை முழுமையா மிஸ்டர் புறக்கணிச்சிருக்காங்க. வரதராஜன், இன்னைக்கு- நாங்க கேட்கிற அரசியல் உரிமை, அரசியல் சட்டம் கேட்கிற உரிமை, எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பேசுறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு உயர நாங்க உயரத்தை அடைஞ்சிருக்கோம். இப்ப என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்றாரு அண்ணன் ஐயா கூட சொன்னாரு, மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக மேற்கத்திய நாடுகள்லாம் பொருளாதார திட்டம் போறாங்க, அவங்க என்ன மாதிரி திட்டம் இருக்கா சார்? இன்னைக்கு சுயசார்பு இந்தியா முன்னெடுத்த மூல நாடு எதை நோக்கி போயிருக்கு நாங்க வந்து பட்டியலிட தயார் சார். இன்னைக்கு 440 இந்த உற்பத்தி வந்து சார் 725 பில்லியன் ஆயிருக்கு சார். பாதுகாப்பு துறைகள் சொல்லுவா சார் பட்டியலா? ஆக எல்லா துறையிலும் வந்து இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு முன்னேறிச்சு சார். அதை நீங்க நான் வச்சுங்க. இந்த இடத்துல மத்திய அரசாங்கத்தில் சொல்லிதான் காட்டணும். சகோதரர் தான் சொன்னாரு, எம்எஸ்பியில வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்எஸ்பியில வந்து விவசாயிகளுக்கு சார். இன்னைக்கு நான் என்ன கேக்குறேங்க, இன்னைக்கு நீங்க ஆட்சி வந்தப்ப என்ன சொன்னீங்க? திமுக நாங்க வந்து இன்னைக்கு எங்களுடைய ஒரிசாடு முதல்வர் வந்து குவிண்டால் வந்து 3000 ரூபாய் கொடுத்திருக்காரு. நீங்களும் கொடுங்க, விவசாயிகளுக்கு நீங்களும் கொடுங்க. இல்லங்க, இல்ல நான் சப்ஜெக்ட் மையக்கருக்கு வந்துலாம் நினைக்கிறேன். இல்ல மோடி அரசு செய்த நலத்திட்டங்கள்ன்ற தாண்டி இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க இவ்வளவு பட்டியல் போட்டும் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சும் தமிழ்நாட்டுல ஏன் உங்களால வெற்றி பெற முடியல அப்படிங்கறத ஒரு சிம்பிளான கேள்வி. ஒரு விஷயம் சார், நான் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை விட்டுருங்க வரதராஜன், வாக்கு சதவீதம் வேண்டாம். ஆளும் அரசாங்கம் நாங்க வந்து ஒரு இடத்துல எங்களுடைய திட்டங்களை கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் ஒரு சிக்கல் விட்டா சொன்னார். அதான் உண்மை. உண்மையாக எங்களுடைய தொண்டர்கள் வந்து முழுமையாக உழைத்தார்கள், எங்களுடைய கூட்டணி கட்சி தொண்டர்கள் உழைத்தார்கள். நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள்ல நாங்க 100% நாங்க ஓரளவு எங்களை மக்களிடத்துல இல்லங்க, உங்களுடைய ஸ்டிக்கர் பிரிப்பை கர்நாடக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, திருச்சூர் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் ஓரளவு கணிசமா புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அந்த ஸ்டிக்கர் பிரிப்பு வேலை செய்யலன்னு கேக்குறேன். ஸ்டிக்கரா இல்ல, அதான் பிரச்சனை. இல்ல அவர் பதில் சொல்லட்டும். ஒற்றுமை வேலை செய்ய சொல்ல முடியாது. எங்களுடைய ஓட் ஷேர் 18 ஐயா, உங்க ஓட் ஷேர் 12 தான். நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன கேக்குறேன் இதுல வரதராஜன், 2004 இருந்து 2024 20 வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பிக்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் குமரியில ஜெயிச்சது மட்டும்தான் இந்த 20 வருஷமா பாஜக ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பி. 2001லயும் திமுக கூட்டணியில 4 எம்எல்ஏ, 2021லயும் அதிமுக கூட்டணியில 4 எம்எல்ஏ. அப்ப பாஜக இங்க வளரணும், தேசிய அளவுல வளர்றீங்கன்னா நான் அக்கறையா கேட்கிறேனே கூட வச்சுக்கோங்களேன். ஏன் தமிழ்நாட்டுல அந்த தோல்வி இருக்கு? அதை ஒரு சுய பரிசோதனைக்கு நீங்க உள்ளாக்கி என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதான் இப்ப நான் சொல்றேன், நாங்க யதார்த்தத்தை பேசக்கூடாது. நாங்க என்ன சொல்றோம், இந்த ஓட் ஷேர் என்பது அதாவது இவங்க வந்து கூட்டணியே திமுக இன்டாக்டா வச்சுட்டாங்க. அது நான் யதார்த்தத்தை பேசுறேன். அப்படி திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்கு 2ஆ பிரிச்சதுனாலதான் வெற்றி கிடைச்சதை தவிர நிச்சயமாக வரக்கூடிய காலத்துல நீங்க பாருங்க, பொறுத்து பாருங்க, எங்களுடைய வெற்றி 2024 எப்படி இருக்குன்னு காலம் பதில் சொல்லும். அதான் சொல்றேன். நீங்க வந்து அவங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை வந்து சொல்றோம், எங்களுக்கு வாக்கு கூடி இருக்குங்க, அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு நாங்க சொல்றோம். இன்னைக்கு எதிர்ப்பு வாக்குகள் நிச்சயமாக ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். அதாவது நீங்க கேட்டீங்க இன்னைக்கு 13 இடத்துல சார் 2வது வந்திருக்கோம் சார். 80 சட்டமன்ற தொகுதியில வந்து நாங்க 2வது வந்திருக்கிறோம். நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜி நாங்க வகுத்திருக்கோம். நாங்க அடுத்த கட்டமா 2020 எப்படி கள ஆடணும் நாங்க ரெடியா தயாரா இருக்கோம். அதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் தீவிரமா இருக்கா. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க இன்டாக்டா வச்சிருக்கோம். இன்னும் பல கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வரும். பொறுத்திருந்து பாருங்க. நாங்க நன்றி. தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பிறகு மத்திய அரசு பாடம் கற்றுக் கொள்ளவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் என்று 81% பேரும், அரசியல் உள்நோக்கம் என்று 19% பேரும் தங்களுடைய வாக்குகளாக பதிவு செய்திருக்கின்றனர். திரையில் பார்க்கிறோம். ஆதாரத்தின் அடிப்படையில் என்று 81% பேரும், அரசியல் உள்நோக்கம் என்று 19% பேரும் வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர்.